நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 25 முதல் 31 வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மார்ச் மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 25ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தொழிலுக்காக வங்கியில் கேட்ட கடன் இப்பொழுது தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் விறுவிறுப்பாக காரியம் பார்ப்பீர்கள். சந்திரன் பகவானின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என இரு பலன்களையும் கொடுக்கும். தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் இருந்த குறைகளை நுணுக்கமாக களைந்து எடுப்பீர்கள். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் உங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் படுஜோராக நடக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது முன்னேற்றம் உண்டாகும். புதன் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய வேலைக்காக நீங்கள் அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் வாய்ப்பு உண்டாகும். வழக்கறிஞர்கள், கல்லூரி விரைவுரையாளர்கள் அவர்களுக்கு இது பொற்காலம். குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் பெரியவர்களின் வருகையால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான வழித்தடம் அமையும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். வாத திறமையால் சில சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் பிடிவாதமாக இருந்து காரியத்தை நினைத்ததை சாதிப்பீர்கள். திடீர் பண வரவு இப்பொழுது உண்டாகி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கேது 11ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய மனிதர்கள் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.